வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். அதாவது ஒரு ட்ரெயின் வந்து நம்ம தேடுற தேதியில ட்ரெயின் இல்லன்னா, வேற எப்போலாம் இருக்கு அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம, பக்கத்தில நியர்பை ஸ்டேஷன்ல எந்த ட்ரெயின் இருந்தாலும் இது வந்து காமிச்சு குடுத்துரும். ஓகேவா? நம்ம போற ஸ்டேஷனுக்கு. ஓகேவா? அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப நான் வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்ட அப்ளிகேஷன் தான் ரெட் பஸ். என்னடா அது ரெட் பஸ்? பஸ் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை காமிக்கிறான்னா, அதில தான் வசதிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரெட் பஸ் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே அதில் நிறைய ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது ட்ரெயின் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் இதில் 2 ஸ்டேஷன் வந்து டைப் பண்ணுறோம். ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம் வந்து நாகர்கோயில் அப்படி சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ரம் வந்து நாகர்கோயில் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணுறேன். அதாவது கரக்பூர் அப்படிங்கிற பிளேஸ். அதாவது நிறைய பேருக்கு வந்து இங்கே உள்ள ஸ்டேஷன்லாம் தெரியும். அப்போ தெரியாத ஸ்டேஷனை வச்சு தான் நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலில் ஒரு கரக்பூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டுமாரோ அப்படி சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, டுமாரோ வந்து இந்த ட்ரெயின் இருக்குது. சாரி, டுமாரோ இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நான் வந்து ஓகே, இந்த ட்ரெயின் வந்து டெய்லியுமே இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சில ட்ரெயின் வந்து டெய்லியுமே இருக்காது. அந்த ட்ரெயினையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாகர்கோயிலேருந்து நான் வந்து கரக்பூர் கொடுத்தோம்ல, அதை வந்து வேறு ஏதாவது ஸ்டேஷன் கொடுப்போம். இப்போ நாகர்கோயில் கொடுக்கணும்னா, நாகர்கோயிலுக்கு அடுத்தபடியான ஸ்டேஷன் வந்து வள்ளியூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் இருக்குது. அதை கொடுப்போம். நான் கொடுத்துட்டேன்னா வள்ளியூர், ஃப்ரம் வந்து வள்ளியூர் கொடுக்குறேன். 2 வந்து புருலியா அப்படின்னு ஒரு ஸ்டேஷனை கொடுப்போம். இது எல்லாமே நார்த்து சைடு உள்ள ஸ்டேஷன். கொடுத்துட்டு டுமாரோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். பாருங்கள், வள்ளியூர்லேருந்து நோ டைரக்ட் ட்ரெயின்ஸ் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வள்ளியூர்லேருந்து டைரக்ட் ட்ரெயின் கிடையாது புருலியாவுக்கு. ஆனால் வள்ளியூருக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். நம்ம வள்ளியூர்லேருந்து சர்ச் பண்ணுறோம். ஆனால் வள்ளியூர்லேருந்து ட்ரெயின் கிடையாது. வள்ளியூருக்கு அடுத்தபடியான திருநெல்வேலி அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து இந்த புருலியா அப்படிங்கிற ஊருக்கு இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம வந்து இதை வச்சு சர்ச் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து நான் வந்து எல்லோருக்குமே பழக்கப்பட்ட ஸ்டேஷனாக இருக்கக்கூடிய சென்னை எக்மோர் கொடுக்குறேன். ஃப்ரம் சென்னை எக்மோர் 2 வந்து நாகர்கோயில் கொடுப்போமே, கொடுக்குறேன். கொடுத்துட்டு டுமாரோ கொடுக்குறேன். நாளைக்கு அப்படி சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, தாம்பரம் நாகர்கோயில் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அனந்தபுரி இருக்குது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வந்து வள்ளியூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் கொடுத்தேன். பார்த்தீங்களா? அங்கேருந்து கிளம்பக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வள்ளியூரை தவிர சென்னை எக்மோரில் தவிர வள்ளியூரை தவிர சென்னை எக்மோரை தவிர வேறு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன்லேருந்து சென்னையிலேருந்து இந்த சைடு சவுத் சைடு வரக்கூடிய 2 ட்ரெயினையும் டிஸ்பிளே பண்ணிட்டு, அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினை செலக்ட் பண்ணிட்டு, அது வந்து வள்ளியூருக்கு வராமல் திருவனந்தபுரம் வருது. ஓகேவா? திருவனந்தபுரம் வருது. அப்போ அங்கே வந்து கூட நம்ம வந்து பக்கத்தில் வள்ளியூருக்கு வந்து 1 ஹவர் 2 ஹவர் ட்ராவலில் நம்ம வந்து சேர்ந்துடலாம். ஓகேவா? அப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் பாருங்கள், நம்ம எந்த ஒரு ஸ்டேஷனை வந்து சர்ச் பண்ணுறோமோ அந்த ஸ்டேஷனில் இருந்தால் காமிக்கும். அப்படி இல்லைனா அதுக்கு நியர்பை பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் நம்ம போகிற இடத்துக்கு கொஞ்சம் நியர்பையில் எந்தெந்த ட்ரெயின்லாம் ஓடுதோ அதெல்லாம் காமிச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.